இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் பாஸ்மதி ரைஸில். பொதுவாக மதுரை பக்கம் வந்து பிரியாணி வந்து சீரக சம்பா அரிசியில் தான் செய்வாங்க. நான் ஒரு வித்தியாசமாக வந்து பாஸ்மதி அரிசியில் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பிரியாணி அரிசி 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, பட்டை, ஏலம், கிராம்பு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாய் பொடி, தயிர், தேவையான அளவு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு. இப்போ தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கியாச்சு. இனி வாங்க பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அரிசியை 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருவோம். இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துருவோம். என்கிட்ட அடிகனமான பாத்திரம் அதனால குக்கரை தான் எடுத்து செய்ய போகிறேன். ஆனால் குக்கரில் வந்து நான் விசில் வச்சு செய்ய போகிற கிடையாது, தம் போட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அடுத்து வெங்காயம் போட்டு தாளிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அடுத்து பட்டை, கிராம்பு போட்டுக்குவோம். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம்.
வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு வதக்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. கம்ம 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 இது வெங்காயம் வாழை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி சேர்த்து கொஞ்ச நேரம் லேட்டாக வதக்குவோம். அடுத்து புதினா சேர்த்து வதக்கிடும். அது இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்துட்டு உடனே தயிரை சேர்த்துக்குவோம். நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துடுவோம்.
பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விடுவோம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு கிளறுவோம். அதுதான் நல்லா மசாலா பிடிக்கும். மசாலா உள்ள நல்லா சிக்கனுக்குள்ள நல்லா இறங்கும். நல்லா 2 நிமிஷம் கிண்டி விட்டோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடுவோம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 800 ml தண்ணி ஊற்றிட்டேன். நீ நல்லா அடுப்பை ஹையில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக வைப்போம். நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு இப்போ அடுப்பு மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லேசாக கிண்டி விட்டுக்குவோம். லேசாக கிண்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இப்போ கறியை போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சாச்சு. இப்போ கொதிச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஊற வச்சிருக்க அரிசியை வடித்துட்டு இதில் சேர்த்துக்குவோம். இப்போ அரிசியை சேர்த்துக்குவோம். கிண்டி விட்டுக்குவோம். ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வைப்போம். மூடி வச்சு 1 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்ப்போம்.
கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் எப்படி கரெக்டாக செக் கரெக்டாக இருக்குது. உப்பு, உரப்பு, புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி அரிசியும் தண்ணியும் லெவலுக்கு வர வரைக்கும் லேசாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கும். அரிசியும் தண்ணியும் நல்லா லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தம் போட்டு மூடி வச்சிடலாம். அது வரைக்கும் லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு 1 நிமிஷத்துக்கு ஒருக்க லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்க, அரிசியும் தண்ணியும் நல்லா லெவலாக இருக்குது. இந்த நேரத்தில் மூடி வச்சு தம் போட்டுடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சு தம் போட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் தம்மில் வைப்போம். இப்போ தம் வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. தம் ஆயிடுச்சான்னு பார்த்துருவோம். தம் ஆயிடுச்சு. சூப்பராக தம் ஆயிடுச்சு. சுத்தமாக அடி பிடிக்க கூட இல்லை. நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திடுவோம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ்லையும் பிரியாணி நல்லா தான் இருக்குது. ஜீரக சம்பா தான் நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி தான் பாஸ்மதி ரைஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லையும் அரிசி சூப்பராக தான் இருக்குது பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.